வணக்கங்க. இது முருகானந்தன், திருப்பூர்லேருந்து. சவுடுமண் அல்ல அனுமதி வழங்க 50,000 லஞ்சம் வாங்கிய உதவி கலெக்டர் கைது. எங்கன்னா பரமக்குடி நயினார் கோயில் போகலூர், இங்கே வந்து சவுடுமண் இதை அல்றக்காக வந்து அங்கே இருக்கக்கூடிய உதவி கலெக்டர் சரவண பெருமாள் வந்து 50,000 வந்து கேட்டிருக்கார் அந்த உதவி கலெக்டர். அதனால் வந்து அதை கொடுக்க விரும்பாத அந்த நபர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் சொல்லி அவங்க பிடிச்சிட்டாங்க. இது வந்து அற்புதமான செய்திங்க. தினத்தந்திக்கு முதல் நன்றி. ரெண்டாவது வந்து திமுக, அதிமுக தயவு செய்து இனியும் அந்த கட்சியில் இருக்கிறவங்க இனியும் அந்த கட்சியில் இருக்கணுமான்னு யோசிங்க. ஒரு சம்பவம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரே ஒரு விஓஓ, ஒரு சாதாரண ஒரு கிராம நிர்வாக அதிகாரி கைது பண்ணியிருப்பாங்களா உங்கள் ஆட்சியில்? வெக்கமாக இல்லை? 75 ஆண்டுகள் ஊழல் ஊழல் ஊழல், மொத்த தமிழ்நாட்டையும் ஊழலாக மாற்றினதுக்கு காரணமே அதிமுக திமுக தான். ஆக இன்றைக்கு தாவேக அரசு வந்து ஊழல் ஒழிக்கிறதுக்காக தொடர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்குறேன். தாசில்தார் கைது, துணை பொறியாளர் கைது, மின் பொறியாளர் கைது, விஓக்கள் கைது, அடேங்கப்பா நிறைய அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் கைது, அடேங்கப்பா பிரமாதம். ஸோ உண்மையாகவே வந்து மனப்பூர்வமாக ஒரு சமூக ஆர்வலராக நான் இன்றைய விஜய் அரசை பாராட்டுகின்றேன். இதை ஒன்றை செஞ்சால் போதும் சார், நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த லஞ்சம்ங்கிற ஒன்றை மட்டும் தமிழ்நாட்டில் ஒழிச்சுன்னு வச்சுங்களேன், மீதி எல்லாமே சரியாரு. எல்லா துறைகளையும் அவன் பார்த்திங்கன்னா அவன் வேலை பார்ப்பான். எவனும் வந்து காலையில் டைமு எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு வருமோ அத்தனை மணிக்கு உள்ளே வருவான், எத்தனை மணிக்கு வெளியில் போனோம் அத்தனை மணிக்கு வெளியில் போவான். தேவையில்லாமல் வந்து உட்காந்துக்கிட்டு இரவு நியாயம் பேசிட்டு கதை பேசிட்டு இந்த தாசில்தார் பண்ணுற அநியாயமெல்லாம் ஓவர். அதுவும் இந்த தாசில்தார், இந்த டிஆர்ஓக்கள், ஆர்டிஓக்கள் கிட்டத்தட்ட 90% வந்து சீல் பிடிச்சிருச்சு. லஞ்சங்கிற சீல் பிடிச்சி அரிக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு விஜய் அவர்கள் பதவியேற்று இன்றைக்கு இந்த தேசத்தை தமிழ்நாட்டை வந்து தலைமுறை செய்திருக்கின்றார். உள்ளபடியே பாராட்டுகின்றேன். எப்படி அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்னே தெரியல. அதாவது ஒரு உதவி கலெக்டரே வந்து எங்கள் அப்பாலாம் உதவி கலெக்டராக இருந்தார். 100 ரூபா 50 ரூபா வாங்குறக்கே வந்து அந்த காலத்துலலாம் அவ்வளவு கடுமையான ஒரு காலகட்டத்தை, அதாவது அன்றைக்கெல்லாம் லஞ்சம் புறையோடி கிடந்த காலத்தில் அவ்வளவு தூரம் இருந்தவர். ஆக இன்றைக்கு லஞ்சத்தை ஒழிப்பதற்காக இந்த தாவேக அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை உண்மையாகவே ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் கொடான ஒரு நன்றிகளை நாங்கள் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வம் அவருக்கு போதிய பலத்தை தரட்டும். திமுக, அதிமுக போன்ற கலைகள், இந்த தமிழ்நாட்டை பிடித்த பீடைகள், சனியன்கள் ஒழியட்டும், அழியட்டும், ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக அழியட்டும். நன்றி, வணக்கம். நல்லதே முருகானந்தன், திருப்பூர்லேருந்து.